இன்று நாம் பேசப் போகிறோம் கந்த சஷ்டி விரதம் பற்றி. இது முருகப் பெருமானுக்காக அனுஷ்டிக்கப்படும் மிகவும் புனிதமான விரதங்களில் ஒன்றாகும். கந்த சஷ்டி என்பது தீபாவளிக்கு பிறகு வரும் ஐப்பசி மாதம் சுக்ல பக்ஷ சஷ்டி திதியில் தொடங்குகிறது. இந்த விரதம் 6 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த 6 நாட்கள் பக்தர்கள் உணவு, பால், பழம் போன்றவற்றை மட்டும் உட்கொண்டு சைவமாக இருந்து முருகனின் திருநாமத்தை ஜபிக்கிறார்கள். இந்த விரதத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், இதே நாளில் சூரபத்மாசுரன் என்ற அசுரனை முருகன் சம்ஹாரம் செய்ததாக கூறப்படுகிறது. அதனால் இது அருஷஷ்டி தினம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 6 நாட்கள் பக்தர்கள் காலை மாலை சுப்பிரமணிய சுவாமியின் 6 படி வீடுகளில் வழிபாடு செய்கிறார்கள். கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய சுவாமி பாடல்கள், திருப்புகழ் ஆகியவை ஜபிக்கப்படுகின்றன. விரதத்தின் முடிவு நாளில் சூரசம்ஹாரம் என்ற திருவிழா நடைபெறும். இது நன்மை தீமையை வெல்லும் சின்னமாக கருதப்படுகிறது. இந்த விரதத்தை கடைபிடித்தனால் மன நிறைவு, தன்னம்பிக்கை, குடும்ப அமைதி ஆகியவை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. கந்தசஷ்டி விரதம் நம் மனதை சுத்தப்படுத்தி நம்பிக்கையும் பக்தியையும் வளர்க்கும் ஒரு அழகான ஆன்மீக பயணம். முருகன் அருளால் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் ஆனந்தமும் கிடைக்கட்டும். நன்றி.